அப்புறம் உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நீங்க கூகுள் ஆப்ப பயன்படுத்துறீங்களா? அப்பன்னா அந்த கூகுள் ஆப்புக்கு ஒரு புதிய அப்டேட் வந்திருக்குங்க. கூகுள் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதையும் சேர்த்து நீங்க உங்க கூகுள் ஆப்ல பயன்படுத்தலாம். அது என்னன்னு கேட்கிறீங்களா? வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் கூகுளோட ஆப்ப நீங்க ஓப்பன் பண்ணும்போது, கீழ இந்த டேப்லாம் பார்ப்பீங்கள்ல, அதே இடத்துல ஒரு புதிய டேப வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அத நம்ம தட்டி அதுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். அத நீங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல கூகுள் ஆப்ஸ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணியாச்சா? நான் ரீசென்ட்டா தான் கூகுள் ஆப்ஸ வந்து அப்டேட் பண்ணேன். கீழ பார்த்தீங்கன்னா, நார்மலா 3 டேப் தான் இருக்கும். பட் இங்க 4 இருக்கு. ஹோம், சர்ச், சேவ்ட், நோட்டிஃபிகேஷன். ரீசென்ட்டா கூகுள் ஆப்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் அப்படி ஒரு பகுதிய ஆட் பண்ணியிருக்காங்க. இத நம்ம தட்டிருவோம். பார்த்தீங்கன்னா, நெறைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. பார்த்துட்டீங்களா? சரி, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ். இதாங்க. இதா இருக்கு பார்த்துட்டீங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அங்க உங்களுக்கு முறையா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க ஆஃப்ல வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. நான் பாருங்க முறையா எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா டாபிக்லயும் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்க ரிசீவ் பண்ணணுமா? அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் கரண்ட் லொகேஷன். சேஞ்சஸ் டூ திஸ் லொகேஷன் செட்டிங்ஸ் ஒன்லி அப்ளை ஆன் திஸ் டிவைஸ். ஸோ இந்த யூஸ் கரண்ட் லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது நீங்க எந்த டிவைஸ்ல செட் பண்றீங்களோ அந்த டிவைஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இத முழுமையா படிச்சு பார்த்துக்கங்க. Google app will use this device general area in the background to send you weather update, crisis alerts and other helpful info. முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கூகுள் ஆப் வழியா. அதுக்கு நீங்க இந்த டாகுல ஆன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாங்க. வெதர் அப்டேட்லாம் நமக்கு ரொம்ப அவசியங்க. பாருங்க. வெதர் ஃபார்காஸ்ட். என்னுடைய ஃபோன்ல அந்த என்ன சொல்றது? இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த வெதர் அப்டேட்ஸ். அது யார் செய்ற வேலைங்கிறீங்க? இந்த கூகுள் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த செட்டிங் தாங்க செய்யுது. இத நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வெதர் அப்டேட்டே வராது. அது மட்டும் இல்ல, நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எதுவுமே நீங்க ரிசீவ் பண்ண மாட்டீங்க. வீடியோவ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, அவங்களும் இதோட பலன அனுபவிப்பாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? கீழ நெறைய பட்டன்லாம் குடுத்துருக்காங்க. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக்